மதுரை மண்டேலா நகரில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நரேஸ்வரன். வணக்கம் நரேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அரசியலில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் மதுரையை அடுத்த மண்டேலா நகர் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சார்பில் நடைபெற உள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள மைதானத்தை மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேடை அமைக்கும் பணிகள், தொண்டர்கள் அமரும் வசதி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் வாகனம் நிறுத்துமிடம் உள்ளிட்ட உட்கமைப்பு வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கட்சி நிர்வாகிகளிடம் அவர் விரிவாக கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் உடன் இருந்து பணிகளை தற்போதைய நிலை குறித்து விளக்கம் அளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் இந்த மாநாடு அமைய வேண்டும் என்பதில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில தலைவர்கள் மிகுந்த முன்னமைப்புடன் செயல்பட்டு வருகின்றனர். கூட்டணி ஒற்றுமை பறைசாற்றும் விதமாக இந்த ஆய்வில் அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். இவர்களுடன் கூட்டணியில் உள்ள இதர தோழமை கட்சிகளும் முக்கிய நிர்வாகிகள் திரளாய் கலந்து கொண்டனர். தென் தமிழகத்தில் மையப்புள்ளியாக மதுரையில் நடைபெறும் இந்த மாநாடு வரவிருக்கும் அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய அமைப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.